பொதுவாகவே ஒரு பேரவைத் தலைவர் என்பது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பேரவைத் தலைவர் அப்படி இருக்காரான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பேரவைத் தலைவராக அன்றைக்கு என்னை பணியாற்ற அனுமதித்த போது அன்றைக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு அளித்தோம். குறிப்பாக கேப்டன் அண்ணன் கிட்ட, அதாவது விஜயகாந்த் அண்ணன் என்ன பிடிச்சதுன்னா, ஒரு கோபம் இருக்கிற இடத்துல தான் ஒரு குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இலக்கிய குணம், அதாவது பிறருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஒரு பண்பாடு அவருக்கு நான் பார்க்குறேன். பொதுவாகவே எதிர்கட்சி தலைவர் என்னும்போது அவருக்கு நேரம்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற பேரவைத் தலைவர் எதிர்கட்சி தலைவரே பேச விடுறதில்ல, அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கு பேரவைத் தலைவர் அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஒரு காவல்துறை மானியமாக இருக்கட்டும், அதே மாதிரி கவர்னர் உரையாக இருக்கட்டும், அந்த கவர்னர் உரையாக புரட்சி உள்துறை மானியமாக இருக்கட்டும், அதுக்கு அம்மா பதில் சொல்லுவாங்க. அப்படி பதில் சொல்லும்போது பொதுவாக அம்மா பொறுத்தவரையில் ஒரு நேரம் காலம் பார்க்குறவங்க, குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடிக்கிறாங்க. இது எனக்கு தெரியும். அப்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கும்போது அன்னைக்கு ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற லீடர்ஸில் பொதுவாக எதிர்கட்சி தலைவர் கடைசியாக பேசணும். அது எதிர்கட்சி தலைவர் கடைசியாக பேசும்போது அவர் எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் பேரவைத் தலைவருக்குள்ள கஷ்டம் என்னென்னா, அம்மாவை குறித்த நேரத்தில் நாங்கள் பேசுறதுக்கு நான் அழைக்கணும். அப்போ என்னுடைய அறைக்கு, பேரவைத் தலைவர் அறைக்கு கேப்டன் அண்ணனை வரவே பண்ணாங்க. கொஞ்சம் வாங்க அப்படின்னு. அவர் வருவார், என்ன சார் தான் கூடுவார். நான் அண்ணன் கூப்பிடுவேன், ஆனால் அவர் என்ன சார் தான் கூடுவார். கூப்பிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி அம்மா பொறுத்தவரையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைம் கொஞ்சம் ஒரு 11-11:30 வச்சிங்களேன், 11:30 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் கடைசியாக பேசுவீங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும்னு கேட்பேன் முதல்ல. ஆனால் அவர் நினச்சிருந்தா சொல்லலாம், என்ன சொல்லலாம், அதெல்லாம் என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் எதிர்கட்சி தலைவர், நான் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன், நீங்கள் எப்படி என்னை கூப்பிடலாம், என்னை நீங்கள் இந்த கருத்து சொல்லலாம். ஆனால் அவர் சொல்லவே இல்லை. இது ஒரு பெரிய ரகசியம் நான் சொல்கிறேன். உடனே என்ன சொன்னார் தெரியுமா, ஸ்பீக்கர் சார், அதுக்கு என்ன நீங்கள் எப்போ சொல்லிட முடிக்கிறேன், இல்லை உங்களுக்கு உரிய அந்த நேரம் எவ்வளோ தேவைன்னு சொல்லுவேன், 1/2 மணி நேரம் போதும் அப்படிங்கிறது. அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே நான் முடிச்சிருங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் 1/2 மணி நேரம் ஒதுக்கி, அவரே சொல்லுவார் ரெடியாக. நான் கொஞ்சம் அப்படியே பேச்சு இழுத்துட்டு போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க அப்படின்னு வருவார். அப்போ என்ன பண்ணுவேன்னா, முடிக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்னல் நான் காமிப்பேன். பக்கத்தில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கிட்ட எதிர்கட்சி துணைத் தலைவர் சொல்லி கொஞ்சம் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக முடிச்சிடுவார். அது என்னால் நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலையை மறக்க முடியாது. அம்மாவும் கரெக்டாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது பதிலுரை வழங்குவார் சொல்லிட்டு கரெக்டாக முடிச்சிடும். ஸோ எவ்வளோ பெரிய கோஆப்ரேஷன். ரெண்டாவது, இந்த ஹியூமன் ரைட் கமிஷன், அதே போல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு செலெக்ஷன் பண்ணணும். அதில் எதிர்கட்சி தலைவருடைய பங்கு. அம்மா தான் சிஎம் அடிப்படையில் தலைவர், நான் ஒரு உறுப்பினர், 3 பேர் தான். அப்போ அப்போ அம்மா கேட்குறாங்க, என்ன இந்த மாதிரி அவர் கேப்டன் சார் சொல்லி நீங்கள் யாரையாவது நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க, நீங்கள் யாராவது போகணுன்னு இருப்பீங்களா, அதாவது இன்ஃபர்மேஷன் கமிஷனாவோ இல்லை ஹியூமன் ரைட் கமிஷனாவோ. ஆனால் அவர் சொன்னது, அந்த மாதிரி எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது, அம்மா என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கு நான் உடனே சொல்கிறேன். அப்படி தான் அவர் அம்மாவுக்கும் கோஆப்ரேட் பண்ணார். என்ன ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு சட்டமன்றத்தில் ஏற்பட்டுச்சுன்னா, பல பேருக்கு தெரியாது. அது ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். ஒரு பெரிய திமுக கூட 3வது இடத்துக்கு போயிடுச்சு 2011. ஆனால் அன்றைக்கி பிரதான எதிர்கட்சியாக இருந்து நல்லா சுமூகமாக போயிட்டு இருந்தது. அன்றைக்கி ஒரு விவாதம், அன்றைக்கி அந்த விவாதத்தில் நல்ல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, அம்மாவும் சரியான வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வைக்கிற கேள்வி பதில் சொல்கிறாங்க, அவரும் கேள்வி கேட்குறாரு, போயிட்டுருக்கு. ஆனால் இது நடுவில் ஒருத்தர், அதாவது வேற்று கட்சியிலேருந்து கட்சியில் வந்தவர், கோயம்புத்தூர்காரர், அது பேரெல்லாம் சொல்லி நான் மனசை கஷ்டப்பட்டவருங்கள, அது யாருன்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க. அந்த வேற்று கட்சிக்காரர் கட்சியில் இணைஞ்சு அம்மாவும் பெருந்தாலுமே சீட்டு கொடுக்குறாங்க.
அவர் வந்து பின்வரிசையில் இருந்துட்டு அன்னைக்கு வந்து எழுந்து போயிட்டு ஒரு தகாத வார்த்தை சொல்லும்போது அந்த நேரத்தில் தான் அவர் சடன் ப்ரோவோகேஷனாக அந்த பிரச்சனை உருவாயிடுச்சு. இல்லைன்னா உருவாக்குறதுக்கு காரணம் இப்போ அவர் எங்கள் கட்சியில் இல்லை, திரும்பி வேறு கட்சிக்கு போயிட்டார் நினைக்கிறேன் நான். அப்படி அந்த சம்பவமே வந்து ஒரு நடைபெறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஒரு நபர் வந்து அன்னைக்கு தேவையில்லாமல் அன்னைக்கு கையை நீட்டி அவர் ஒரு சில வார்த்தைகள் பேச அதனால வந்து பெரிய ஒரு கலவரம் ஏற்படுற சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக ஸ்பீக்கருக்கு ஒரு பட்டறிவு இருக்குது, ஒரு சமயோசித புத்தி இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம். இது வேறு வழி இல்லை, இது நம்ம அலோவ் பண்ணோம்னா சட்டமன்றமே ரத்த கலரி ஆகும், பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் உட்பட அதாவது தேமுதிக சட்டமன்ற உட்பட அத்தனை பேருமே வெளியேற்றோம். அது வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. ஆனால் அன்னைக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து அன்னைக்கு சொன்னதை வச்சு அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு வந்து தகராறு உருவாகி அது வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி பார்த்தா அப்போ கூட பின்னாடி வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வந்து ஒரு கட்டத்தில் என்னை பார்க்கும்போது கூட சொன்னார், தம்பி ஆஸ் அ ஸ்பீக்கராக நான் அப்சர்வ் பண்ணுறதுல நீங்கள் எடுத்த முடிவு தான் சரி. நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்த முடிவும் அந்த முடிவு வந்து வெளியேற்றலைனாங்களா இல்லை பல பிரச்சனைகள் வந்து சட்டமன்றத்தில் ரெண்டு தரப்புக்கும் உருவாகிருக்கும். ஆனால் சமயோசிதமாக நீங்கள் அதை செஞ்சீங்க, வேற வழி இல்லை, நீங்கள் செஞ்சது கரெக்டுன்னு சொன்னார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.